வணக்கம் மகர ராசி நண்பர்களே. பிறக்கும் புத்தாண்டு உங்களுக்கு பெருமைகளை சேர்க்கும் ஆண்டாக இருக்கப் போகிறது. வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். 7.5 சனி விலகிவிட்டது என்பதால் இனி எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். வருட தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி வெற்றிகளின் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வெற்றி வாய்ப்புகள் வந்து சேரும். 7.5 சனி விலகிவிருப்பதால் வாய்ப்பிருக்கும் போது சனிக்குரிய சிறப்பு தலங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது. இந்த புத்தாண்டில் குரு பெயர்ச்சி நிகழப் போகிறது. இந்த வருடம் குரு 2 முறை பயிற்சியாகிறார். அதே போல் ராகு கேதுக்களின் பயிற்சியும் நிகழ இருக்கிறது. மகரத்தில் ராகுவும் கடகத்தில் கேதுவும் சஞ்சரிக்கப் போகிறார்கள். உங்கள் ராசியிலேயே ராகு சஞ்சரிக்கப் போவதால் மகர ராகு மாபெரும் யோகத்தை கொடுப்பார். ஞானகாரகன் கேது 7இல் சஞ்சரிக்கப் போவதால் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டு அகலும். உங்கள் ராசிக்கு சகாயஸ்தானம் விரயஸ்தானத்திற்கு அதிபதி குரு. அவர் வைகாசி மாதம் 12ஆம் தேதி, அதாவது 26/5/2026 அன்று கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதனால் ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி மீண்டும் ஒரு முறை, அதாவது 20/10/2026 அன்று சிம்ம ராசிக்கு குரு பயிற்சியாகி செல்கிறார். பிறகு மீண்டும் மாசி மாதம் 1ஆம் தேதி, அதாவது 13/2/2027 முதல் வருட கடைசி வரை கடகத்தில் சஞ்சரிக்கிறார். இடையில் குரு வக்ரகதியிலும் இயங்குகிறார். இவற்றை பொறுத்து உங்களுக்குரிய பலன்கள் நடைபெறும். உங்கள் குரு உங்கள் ராசிக்கு சகாயஸ்தானாதிபதியாக விளங்குவதால் பொருளாதார முன்னேற்றம் திருப்தி தரும். இருப்பினும் சுய ஜாதக அடிப்படையில் தெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டால் நல்லது நடக்கும். கடக குரு சஞ்சாரம் அதை பொறுத்த வரையில் கடக ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது அதன் பார்வை 1, 3, 11 ஆகிய இடங்களில் பதிகிறது. எனவே இந்த 3 இடங்களும் புனிதமடைகின்றன. உங்கள் உச்சம் பெற்ற குருவின் பார்வையால் உன்னதமான பலன்கள் ஏராளமாக நடைபெறும். குறிப்பாக ஜென்ம ராசியை குரு பார்ப்பதால் உங்கள் உடல் நலன் சீராகி உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். உள்ளத்தில் சந்தோஷம் குடிகொள்ளும். நல்ல காரியம் பலவும் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறும். உயர்ந்த மனிதர்களின் சந்திப்பால் உன்னதமான வாய்ப்புகளை வரவழைத்து கொள்வீர்கள். கசந்த காலமெல்லாம் இனி வசந்த காலமாக மாறும். குருவின் பார்வை 3ஆம் இடத்தில் பதிவதால் அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த அரசல் புரசல்கள் மாறும். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். குடும்ப சுமை கூடுதலாக இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. எதிலும் ஈடுபடும் முன் கொஞ்சம் யோசித்து செயல்படுவது நல்லது. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள். மக்கள் செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்வீர்கள். குருவின் பார்வை 11ஆம் இடத்தில் பதிவதால் இளைய சகோதரத்தோடு இணக்கம் ஏற்படும். கடல் தாண்டி சென்று வணிகம் செய்ய முற்படுவீர்கள். கொடுக்கல் வாங்கல்களில் இருந்த தடுமாற்றங்கள் அகலும். தொழில் சூடு பிடிக்கும். லாபம் அதிகரிக்கும். நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பார்கள். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு அதிகார பொறுப்புகள் கிடைக்கும். சிம்ம ராசியில் குரு சஞ்சரிக்கும் பொழுது அதன் பார்வை 2, 4, 12 ஆகிய இடங்களில் பதிகிறது. குடும்பஸ்தானம், தாய்ஸ்தானம், விரயஸ்தானம் ஆகியவற்றில் குரு பார்வை பதிவதால் அந்த இடங்களிலெல்லாம் புனிதமடைந்து நற்பலன்களை வழங்கும். குறிப்பாக 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் தொட்டது துலங்கும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். வெற்றிக்குரிய தகவல் வந்து கொண்டே இருக்கும். பணிபுரியும் இடத்தில் நீங்கள் கேட்ட சலுகைகளை உயரதிகாரிகள் வழங்குவார்கள். புனித பயணங்கள் அதிகரிக்கும். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேர்வார்கள். குருவின் பார்வை 4ஆம் இடத்தில் பதிவதால் குடும்ப முன்னேற்றம் கூடும். கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். தாய் வழி ஆதரவு திருப்தி தரும். வீடு நிலம் வாங்கும் யோகம் உண்டு. செய்தொழில்களில் உங்கள் திறமை பளிச்சிடும். கணவன் ஓரிடத்திலும் மனைவி ஓரிடத்திலுமாக பணிபுரிந்தவர்கள் இனி ஒரே இடத்தில் பணிபுரியும் வாய்ப்பை பெறுவார்கள். என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கிவிட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று மகிழ்விக்கும். குருவின் பார்வை 12ஆம் இடத்தில் பதிவதால் சுப செலவுகள் அதிகரிக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். உடன்பிறப்புகளின் திருமண முயற்சி கைகூடும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். நீடித்த நோயில் இருந்து நிவாரணம் பெறுவீர்கள். ராகு கேது பயிற்சியை பொறுத்தவரை ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி, அதாவது 13/11/2026 அன்று உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு பகவான் ஜென்ம ராசிக்கு வருகிறார். அஷ்டமத்தில் சஞ்சரித்து வந்த கேது 7ஆம் இடத்திற்கு வருகிறார். மகர ராகுவும் கடக கேதுவும் சுமார் 1.5 ஆண்டு காலம் அங்கிருந்து கொண்டு பலவிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் வழங்கப் போகிறார்கள். மகர ராகுவின் சஞ்சாரத்தால் மதிப்பு மரியாதை உயரும். மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும்.
நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த காரியம் இப்பொழுது சுறுசுறுப்பாக நடைபெறும். வியாபார போட்டிகள் அகலும். வாகன யோகம் உண்டு. சப்தமஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகரிக்கும். கொள்கை பிடிப்போடு செயல்பட இயலாது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். வீடு மாற்றம் இடமாற்றம் உறுதியாகலாம். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் சொந்த கட்டிடத்திற்கு மாறும் முயற்சி கைகூடும். வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டு. இருப்பினும் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. இந்த ஆண்டை பொறுத்தவரை சனிக்கிழமை தோறும் அனுமன் வழிபாட்டை மேற்கொண்டால் இனிய வாழ்வு மலரும். மாருதி கவசம் பாராயணம் செய்வதன் மூலம் மகிழ்ச்சி கூடும்.